அதே இடி வழக்கில் சிக்கியவர்கள் எம்எல்ஏ எம்பியா இருந்தா தனி நீதிமன்றம்னு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு. இதுதான் மொத்தம் இருக்கிறது. இப்போ இவரோட வழக்கு 2 அங்கே போட்டாங்க. இவர் மேலே இருக்க அந்த சிபிசிடி வழக்கும் சரி, இடி வழக்கும் 2 விசாரிக்கக்கூடிய நபர் யாருன்னா பிஎம், இவர் நம்ம எம்எல்ஏ எம்பி விசாரிக்கிறவர். அவர்கிட்ட ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஏன்னா எல்லா எம்எல்ஏ அவர்கிட்ட தான் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே தான் வரணும். எம்பி அந்த நீதிமன்றத்தை கட்டமைச்சதுக்கு காரணமே விரைவாக நீதி கிடைக்கணும்னு. அங்கே ஏற்கனவே நிறைய இருக்கு. இப்போ இந்த கேஸ் இதுக்கு தனி நீதிமன்றம் வச்சாலே 4 வருஷம் ஆகும். ஸோ இதோட சேர்த்து கிளப் பண்ணீங்கன்னா 8 வருஷம் ஆகும். தினம் வாய்தா போட்டு டெய்லி நீங்க ஹியரிங் வச்சாலே 4 வருஷம் ஆகும். நீங்க அடுத்த மாசம் 15 நாளைக்கு ஒரு ஹியரிங் வச்சீங்கன்னா 8 வருஷம் ஆகும். அதை தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தனியா ஒரு நீதிமன்றம் இது பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றோம். ஏன்னா எம்எல்ஏ எம்பி அது நோக்கமே என்னன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே அவர்கள் நிரபராதிகளா குற்றவாளிகளான்னு முடிவு பண்ணாதான் அடுத்த எலெக்ஷன் நிக்க போற ஒரு ரைட் இருக்கும்.